வச்சுடலாம். வேதம் செய்யணும் சொல்லிட்டு நான் பண்ணல, வேதம் செய்யாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், பாபத்தை சேர்த்துட்டே போகணும். அது செய்யணும் சொல்லிட்டு செஞ்சுட்டேன், செய்யாதேன்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டேன், புண்ணியத்தை செஞ்சுட்டே போயிடலாம். இந்த பாவ புண்ணியங்கள்ங்கிறது நம்ம இடத்துல கணக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த கணக்குலேருந்து இப்ப எடுத்து பார்ப்பேன். இந்த ஒரு பக்கம் உடலை தயார் பண்ணிட்டானா, இப்ப இந்த ஜீவாத்மா எல்லார் கணக்கையும் எடுத்து யாருக்கு நிறைய புண்ணியம் இருக்குன்னு கணக்கு பார்ப்பேன். அது ரொம்ப நிறைய புண்ணியம் பண்ணியிருந்ததுன்னா இவனைத்தான் பிரம்மா வாக்கணும். மேற்கொண்டு படைப்பு தொழிலுக்கு ஒரு பிரம்மா வேணுமில்ல, நான்முக கடவுள். அவனுக்கு ஏத்த புண்ணியம் இருக்கிற ஜீவாத்மாவை தேர்ந்தெடுப்பன். அந்த ஆத்மாவை கொண்டு போய் அந்த உடலுக்குள்ளே வைப்பன் எம்பெருமான். அதுக்கப்புறம் மகனே உன் சமர்த்து. அதுக்கப்புறம் இவர் சிருஷ்டி வேலைக்கு வரவே மாட்டார். இவர் திரும்ப போய் திருப்பார்கடல்ல சயனிச்சு விடுவார். இதுதான் இவர் வேலை. இந்த சிருஷ்டி எல்லாம் அத்வார சிருஷ்டின்னு பேர். தானா நேர பண்ணுகிற படைப்பு ஒரு உடலை உருவாக்குற வரைக்கும். அந்த உடலை உருவாக்கி பிரம்மாங்கிற ஒரு ஆத்மா உள்ள புகுத்திட்டான்னா அப்புறம் பண்ண வேண்டியது பிரம்மாவனுடைய வேலை. அது வேற சிருஷ்டி. இத்தனை நாழி பார்த்தது தான் நேரடியா பண்ணின சிருஷ்டி. இனிமே பார்க்க போறது அவன் மூலமாக பண்ணுகிற சிருஷ்டி. இந்த சிருஷ்டியை பற்றி முறிப்பன். இந்த பாவ புண்ணியங்கள் மட்டும் என்னைக்கு அழியவே அழியாது. பிரளயமே வந்தாலும் பாவ புண்ணியங்கள் அப்படியே இருக்கும். அதுதான் ஜாகிரதையா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரளயம் வந்து உலகம் அத்தனையும் அழிந்து போனாலும் இந்த பாவ புண்ணியங்கிறது வெறும் கணக்கு தான். ஏன்னா அது எங்கேயும் ஒண்ணு இப்ப ஒரு உருவத்தோட அது உட்காந்து இருக்க போறது இல்ல, வெறும் கணக்கு தானே. இந்த கணக்கு புஸ்தகம் எது தெரியுமா? பகவானுடைய திருவுள்ளந்தான். அவன் உள்ளந்தான் பெரிய புஸ்தகம். அதுல ஒத்தத்திற்காக ஒரு பக்கத்தை எழுதி வச்சிருக்கான். நம்ம பேர் கூட கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். அதுல ஒரு பக்கத்துல 10 வரவுன்னு இந்த கணக்கு போடுறவாள்லாம் சொல்லுவாள் இல்லையோ. இந்த 10ங்கிறது செலவெல்லாம் 10, வரவெல்லாம் வரவுன்னு எழுதுவா, செலவெல்லாத்தையும் 10ன்னு எழுதுவா. நமக்கு எது வரவு? புண்ணியம். எது பற்று? பாபம். இந்த பாப புண்ணியம்ங்கிற பற்று வரவு கணக்கை 2 பக்கம் எழுதி வச்சுட்டே இருப்பான் பெருமான். இது ஒரு பிறவியும் நமக்கு முடியும். இந்த புண்ணியம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா சொர்க்கத்துக்கு அமிச்சிருவான், பாபம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா நரகத்துக்கு அமிச்சிருவான். இந்த மொத்த பாவம் புண்ணியம் ரெண்டையும் சேர்த்து ஈடு கட்டிவிட்டோம்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துடலாம். பாவ புண்ணியம் ரெண்டும் தொலைந்தா மோட்சம். இதுல சொர்க்கத்துக்கு போனோம்னா புண்ணியம் நிறையாம இருக்கணும், பாபம் நிறைய இருந்ததுன்னா நரக்கத்துக்கு போறோம். யாரும் தப்பா நினைச்சிட வேண்டாம். புண்ணியம் நிறைய இருந்தா வைகுண்டத்துக்கு போலான்னு நடக்கவே நடக்காது. பாபம் புண்ணியம் ரெண்டும் தொலைந்தா தான் மோட்சத்துக்கே போக முடியுமே தவிர ஒரு புண்ணியத்தை மிச்சம் இருந்தா ரெண்டும் ஒரே விலங்கு. புண்ணியம்ங்கிறது பொன் விலங்கு, பாபம்ங்கிறது இரும்பு விலங்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் விலங்கு தான். சிறைச்சாலை தான். சிறைச்சாலை கம்பிய தங்கத்துல போட்டிருந்தா எனக்கு என்ன, இரும்புல போட்டிருந்தா எனக்கு என்ன? உள்ள கொண்டு போய் சிறையில வச்சுட்டான். புண்ணியம் பாபம் ரெண்டுமே விலங்கு. இந்த 2 விலங்கையும் தொலைச்சாத்தான் நம்ம மோட்சத்துக்கே போக முடியும். இது புரியறதுக்காக மட்டும் சொல்றேன். இந்த கர்மாக்கள்ங்கிறது நமக்கு சிரமப்படுறதே. ஒரு கணக்கு எழுதிச்சு என்ன பண்ணுவா, வருஷம் கணக்கு புஸ்தகத்தை நேர் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்திலே பழைய பாக்கின்னு கொண்டு எழுதுறதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையோ. அதே போலத்தான் பிறவி மாறுவது. இந்த பிறவி மாறச்சே இப்ப இருக்கிற புண்ணியத்தெல்லாம் அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு போவோம், இப்ப இருக்கிற பாபத்தெல்லாம் அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு போவோம். இது பிறவி மாறுறது. கடைசியா ஒரு நிறுவனத்தையே மூடுறான்னு வச்சுப்போம். அப்ப எடுத்துன்னு போறதுக்கு எந்த மிச்சமும் இருக்கவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா இதை பிரிச்சு நிறுவனத்தினுடைய பங்குதாரர்கள் இருக்காளோ இல்லையோ அவளுக்கு கொடுத்து கணக்க முடிச்சோடணும். அதே போலத்தான் பிரம்மம். ஒருத்தனுக்கு வைகுண்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணா இவன் பாப புண்ணியங்கள் அத்தனையும் பிரித்து இவனுக்கு யாரெல்லாம் வேண்டியவனா இருந்தோனோ அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்துருவான், இவனுக்கு யாரெல்லாம் வேண்டாதவனா இருந்தோனோ அவனுக்கு பாபத்தை கொடுத்துட்டு இவன் கணக்கை நேர்படுத்தி மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போடுவோம். இதுதான் பரபிரம்மம் பண்றது. இது எல்லாத்துக்கும் தேவை கர்மா. இந்த கர்மாவை விடாம ஜாகிரதையா கணக்கு வச்சுப்பான். ஒரே ஒரு அழகு பரபிரம்மத்த இடத்துல என்னன்னா, நாம கொண்டு போய் ஒருத்தர் இடத்துல பணம் கட்டுவோம். நம்ம கணக்கு புஸ்தகம் வச்சுட்டு இல்லையோ, அதுல ஒருத்தர் கணக்கில் வரவு வைக்க வேண்டியது இன்னொருத்தர் கணக்கில் வரவு வச்சிருவோம். இல்ல அவன் கணக்கில் பண்ணத்தை என் கணக்கில் வரவு வச்சிருவோம். இது வங்கியிலேயே அந்த குளறுபடி அப்பப்ப நடக்கும். போய் பணம் எடுக்கிறதுக்கு போவோம். நான் நினைச்சிட்டு இருப்பேன் 1000 ரூபாய் இருக்கும்னு, 1,1000 ரூபாய் இருக்குன்னு நான் அழகா எடுத்துன்னு வந்துருவேன். 1,1000 ரூபாய் கடைசியில் அது எனக்கு வர வேண்டிய வரவாவே இருக்காது. இன்னொருத்தர் கட்டின பணத்தை என் கணக்கில் வச்சிருப்போம். இப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும், உலகம் முழுக்க எத்தனை ஆத்மாக்கள் புஸ்தகமே வேற இல்லாத இவர் கணக்க வச்சிருக்காரு, இவர் ஒழுங்கா வச்சுப்பரா, என் புண்ணியம் என் கணக்குக்கு போகுமா, என் பாவம் என் கணக்கு போகுமான்னா அதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற தனி சக்தி. யாருடைய புண்ணிய பாபங்கள் ஒத்தனுக்கு மாறவே மாறாது. அவனுடைய புண்ணியம் அவனுக்கு தான், அவனுடைய பாப்பம் அவனுக்கு தான். இது இன்னொருத்தர் இடத்துல எனக்கு புண்ணியம் வந்துடும், இன்னொருத்தர் இடத்துல எனக்கு பாவம் வந்துடும், வர வாய்ப்பே கிடையாது. என் செயல்னாலதான் எனக்கு புண்ணியம், என் செயல்னாலதான் எனக்கு பாபம். நிறைய புண்ணியம் இருந்து பிரம்மாங்கிற பதவிக்கு போற அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கானே, அவன் எடுத்துத்தான் பிரம்மாவனுடைய உடலுக்குள்ளே வைக்கிறான். அவன் மேலே படைக்க ஆரம்பிப்பான். அந்த பிரம்மாவுக்கு தான் உள்ளே உரைபவனாக அந்தராத்மா அந்தரியாமின்னு சொல்றோம் இல்லையா, பரம்பொருள் தான் அந்த பிரம்மாவுக்குள்ளும் அந்தரியாமியாக இருப்பான். அதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போவோம், ஊசி குத்துறார் வைத்தியர், நமக்கு ஊசி போடுவோம் இல்லையோ. ஒரு ஊசி என் உடம்புக்குள்ள போகும். உடனே ஒருத்தர் கேட்டார், சாமி ஊசி என் உடம்புக்குள்ள போறது முக்கியமா
இல்ல ஊசிக்குள்ள இருக்கிற மருந்து என் உடம்புக்குள்ள போறது முக்கியமா? கண்டிப்பா ஊசி குத்திக்கணுங்கிறதுக்காக நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். அதுக்குள்ள இருக்கிற மருந்து தானே போகணும். அதே போல ஒரு உடலுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா போகும். அது ஊசி ஆட்டம். எதுக்கு தெரியுமா அந்த ஊசி போறது? அந்த ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாங்கிற பரம்பொருள் மருந்தாட்டம் உள்ள போகும். இவன் தான் உள்ள போக வேண்டியது முக்கியமே தவிர இந்த ஆத்மாங்கிற ஊசி போறதுல எந்த பயனும் இல்லை. இப்போ ஊசிக்குள்ள இருக்கிற மருந்து போனாத்தானே வியாதி குணமாகும். அதே போல உடல் இந்த உடலுக்கு இருக்கிற ஆத்மா ஊசியா வச்சுங்கோ. ஆத்மாவுக்குள்ளால எம்பெருமான் உள்ளுக்குள்ள புகுறான் அல்லவா, அதுதான் உள்ள வர மருந்து. அந்த மருந்துனாலதான் கடைசியில சம்சாரத்தை தாண்டி நாமும் செல்ல வேண்டும். இந்த கதைகளைத்தான் ந அஹஹ ந ராத்திரிஹி ந நபஹ ந பூமிர் நாசீத்தமோ ஜோதிர் அபூச்ச நான்யத் விஷ்ணோஹோ ஸ்வரூபாத் பரதோதிதே த்வே ரூபே பிரதானம் புருஷஸ்ச விப்ர. அச்சித்தென்னும் சித்தென்னும் ஈஸ்வரன் என்னும் 3 பேர் அவசியம் ஒத்துக்கொள்ளுகிறோம். அவன் தான் நம்மை செலுத்துகிறான், நம்மை ஆளுகிறான்கிற கதைகளை சொல்லி முடித்தார். இப்படி 10 இந்திரியங்கள், அதுக்கு தலைவனான மனசு, அதே போல 10 பூதங்கள், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், அதனுடைய பூத சூக்ஷ்மங்களான தன்மாத்திரங்கள், இதெல்லாத்தையும் படைத்தான்கிறதையும் சாதித்தார். அதுக்கு மேல சொல்றதுதான் முக்கியமானது. இந்த பெரிய அண்ட கட்டாகம், இது நாம வாழ்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்தை எப்படி படைக்கிறான் எம்பெருமான்னா, இதே பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இது இத்தனையுமே வைத்துக் கொண்டுதான் படைப்பன். அது எப்படி இருக்குமா, ஒரு நாரிக்கேளம்னா தேங்காய் வாங்குறோம், மேல ஏறுறோம், பறிச்சுட்டோம், வெளியில மட்டை இருக்கும், அதுக்குள்ள நார் இருக்கும், அதுக்குள்ள ஓடு இருக்கும், அதுக்குள்ள தேங்காய் இருக்கும், நடுவுல தேங்காய், அதுக்கு மேல ஓடு, மேல நாறு, மேல மட்டை, இப்படியே சுத்தின்னு போகும் இல்லையா. அதே போலத்தான் இந்த உலகம். நடுவுல பூமி இருக்கும், அதை சுத்தி கொண்டு பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த 5ம் 10 மடங்கு பெருத்து சுத்தின்னு இருக்கும். அதத்தனி அகங்காரம் சுத்தின்னு இருக்கும், அத மகான் சுத்தின்னு இருக்கும், அத மூல பிரகிருதி சுத்தி. இதுக்குதான் சப்த ஆவரணம்னு சொல்லுவோம். 7 தானு சுத்தி இருக்கிறதுக்கு அண்ட கட்டாகம்னு பேர். இந்த ஒரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருப்பர். இப்படித்தான் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் சொல்லி சிருஷ்டி ஸ்தித்யந்த கரணியும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சஞ்ஞாம் யாதி பகவான் ஏகையேவ ஜனார்த்தன ஸ்ரஷ்டா சிருஜித ஆத்மானம் விஷ்ணு பால்யம் ச பாதிச்ச. அவனே காக்கிறான், அவனே காக்கப்படுகிறான், அவனே படைக்கிறான், அவனே படைக்கப்படுகிறான். கொஞ்சம் புரியாம பேசினாலே வேதாந்தின்னு பேர் கொடுத்துருவா. இவர் என்ன பண்ணாரு இந்த பராசரர், அவனே படைக்கிறான் படைக்கப்படுகிறான்னா சுவாமி நடக்கிற காரியமாவே தெரியல. இப்போ ஒருத்தர் படைக்கலாம் இல்ல படைக்கப்படலாம். படைக்கிறது அவனே, படைக்கப்படுவதும் அவன். என்ன ஏன் சொல்றார்? படைக்கிறது பிரம்மங்கிறது எல்லாரும் ஒத்துணுடுவா. ஆனா படைக்கப்படுவதும் அவனேன்னு ஏன் சொல்றாருன்னா, அவன் உடலிலிருந்து பிரித்தெடுத்துத்தானே இத்தனை மாறுதல்களையும் பெருமான் பண்ணியிருக்கான். மயில் ஆடித்து ஆடப்படுவதும் மயிலேன்னார். ஆடுவதும் மயில், ஆடப்படுவதும் மயில். ஏன் சொன்னோம்? ஆடுவது மயில் புரியுறது, மயிலோட தோகையை விரிச்சு தானே ஆடுறது, அதனால் ஆடப்படுவதுன்னு. அலை எரிகிறது, கடல்ல இருந்து வெளியில போறது அலைதான், உள்ள போனது அலைதான். இப்படி சிருஷ்டியாக எம்பெருமான் பண்ணி முடித்தான். இதுக்கு மேல காலத்தை பத்தி கேட்கறதுக்காக ஆரம்பிச்சார். இப்படி சிருஷ்டித்தானே இந்த பிரம்மாவுக்கு எவ்வளவு நாள் ஆயுள் ரொம்ப முக்கியம். நம்ம மனிதனுடைய ஆயுள், பிரம்மாவனுடைய ஆயுள் எல்லாத்தையும் ரொம்ப வேடிக்கையா சொல்ற இந்த இடத்துல. இந்த பிரம்மாவனுடைய ஆயுள் இருக்குன்னா நமக்கு போரும் ஆயிடும். ஏன்னா இந்த 60-70 வருஷம் கழிக்கிறதுக்குள்ளேயே இத்தனை வியாதிகளோட தொந்தரவு நமக்கு தாங்கவே இல்லை. இப்போ 30 வயசு முன்னாடி எல்லாம் 50 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கணும் சுவாமி, வைத்தியர் இடத்துல அப்பப்போ போய் காட்டின்னு வாங்குவோம்னார். அதை 40 ஆக்கினா, அதை 35 ஆக்கினா. இப்ப 30 தாண்டி எடுத்துன்னா போய் அடிக்கடி பரீட்சை எல்லாம் பண்ணிட்டே வரணும். ரத்த பரிசோதனை, இந்த பரிசோதனை, அந்த பரிசோதனை, இதெல்லாம் 50க்கு மேலதான் அந்த நாள்ல பார்த்துட்டே இருந்தா. இப்ப 30 ஆயிடுத்துனால எல்லாத்தையும் பாத்துக்கணும்ங்கிறான். ஆழ்வார் பாசுரத்துல காட்டினார், மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்ட மாடம் பொருளும் போது அறிய மாட்டீர். இது ஓட்டை மாடம்னு பேர் கொடுத்தார் தொண்டடி புடியாழ்வார். இந்த ஓட்ட மாடம்னா வேஷ்டி இருக்கு இல்லையா, இந்த வேஷ்டி ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் நான் உடுத்திக்கலாம். ஒரே ஒரு இடத்துல எங்கேயானு நஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், அதை நான் தைக்கணும்னு மட்டும் ஆரம்பிச்சேன், இங்க தைச்சா இங்க கிழியும், இங்க தைச்சா இங்க கிழியும், இங்க தைச்சா இங்க கிழியும். அதே போலதான் இந்த உடம்பு. வைத்தியன் அதை திறக்காத வரைக்கும் க்ஷேமம். முதல் நாள் இவன் கத்தி என்னைக்கு வச்சானோ அன்னிலேருந்து இங்க வெட்டினா அங்க வரைக்கும், அங்க வெட்டினா இங்க வரைக்கும், இங்க தீர்ந்தா அங்க தீரும். இது மாறிண்டே ஒரு நாள் போகும். ஆழ்வார் ரொம்ப அழகா சொன்னார், கண்டிப்பா ஒரு நாள் போறோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உலகத்துல இருக்கிறதுல ஏதோ ஆச்சரியம் தெரியுமா, அது என்னைக்குன்னு தெரியாததுதான் அதுல வியப்பே. எல்லாருக்கும் போறோம் தெரியும். இப்ப இந்த கோட்டில தெரியாதா, எனக்கு தான் தெரியாதா? ஒரு குழந்தைய கேட்டா கூட கண்டிப்பா பிறந்தவன் போக போறான்னு சொல்லிடும். ஆனா அது என்னைக்குன்னு தெரியாது. பிறந்த அன்னைக்கு மட்டும் என்னைக்குன்னு பெருமாள் ஒரு ஷீட்டு கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாருன்னு வச்சுப்போம். நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ அன்னைக்கே கையில ஒரு ஷீட் எழுதி கொடுத்துருவா, இதுதான் உன்னுடைய கடைசி நாள் அப்படின்னா அப்புறம் வைத்தியர்களே இருக்க முடியாது உலகத்திலே.
என்ன எனக்கு தெரிஞ்சு போடுது. இனிமே நான் எதுக்கு போய் அவர்கிட்ட காசு செலவழிக்க போறேன்? என்னைக்கா இருந்தாலும் இத்தனை நாள் வரைக்கும் இருக்கேன்னு எப்ப தெரிஞ்சுட்டேனோ கண்டிப்பா இன்னொருத்த வீட்டு வாசலுக்கு போக மாட்டேன். எல்லாரும் பரம பக்தாள் ஆயிடுவா. இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான் யாரும். இப்ப அது தெரியாதவே தானே இத்த பண்ணலாமா அத்தை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அதுவும் தெரிஞ்சே படுத்து இத்தனை நாள் தெரிஞ்சுட்டா அப்புறம் பெருமானை விட்டு ஆறு பிரியவே போறது கிடையாது. ஆழ்வாரத்தான் சொன்னார், இது கண்டிப்பா போறது தெரியும். ஆனா என்னைக்கு